ஹாமி அன்யாங் இட்ஸ் மீ குக்கீஸ் கேர்ள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். மல்லுபாய் வரலன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறீங்க. எனக்கு புரியுது. இன்றைக்கி வந்து மல்லுபாய் பார்த்துடலாண்டா. சாரி இவ்வளோ நாள் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு. ஓகேடா, இப்போ நம்ம எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி போன பார்ட்டி யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். பிகாஸ் அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. அதை பார்க்காம இதை பார்த்தா சுத்தமாக புரியாது. ஓகேடா, இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம நேற்று போன பார்ட்டை இதோட முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஜேகே வந்துட்டு நான் அப்பா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டேட்டை பற்றி கேட்டிருப்பாங்க. நம்மகிட்ட அப்படியே ஷாக்காக பார்த்துருப்பாங்க. அதோட தாண்டா கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இந்த பாட்டை அதோட அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேடா, இப்போ நம்ம ஜேகே தாண்டா. டே, நான் சொன்னதை பற்றி நீ என்ன நினைக்கிற? என்ன நினைக்கிறேண்ணா? ஆமாம், நான் தான் சொன்னேன்ல அப்பா ஆகணும்னு. அப்பா ஆகணுமா? அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நீ மனசு வச்சா தானே முடியும். ஹே ஜேகே, என்ன பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் முடியாது. ஓ, முடியாதா? முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே நம்ம டே பக்கத்தில் போக நம்ம டே தாண்டா. இங்கே பாரு ஜேகே, ஒழுங்கா தள்ளி போயிரு. இப்போ எதுக்கு பக்கத்தில் வர? தள்ளிப்போ அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஜேகே தாண்டா. டே 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 என்ன 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 தள்ளிப்போன்னு உட்காந்து கோவின்னு இருக்க. என்ன மேட்ரு? கோவின்னு இருக்கண்ணா. ஆமாம், அப்படின்னா இன்னாத்துக்கு இப்போ கத்திட்டு இருக்கேன்னு கேட்டேன். கத்துறனா? நீ தானே குழந்தை கேட்ட? குழந்தை கேட்டனா? நானா? இல்லையா? அப்போ கனவா? ஏய், இன்னும் நினச்சிட்டு இருக்க நடுராத்திரி இருந்தது குழந்தைன்னு கத்தின்னு இருக்க. ஐயே, உங்ககிட்ட நிம்மதியாக படுத்து கூட தூங்க முடியாது போல. எச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போயிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்துக்க. இப்போ நம்ம டேதான். ஐயோ, ஒரே எம்பாரசிங் ஆயிடுச்சு. இது கனவா? ஹே டே, உனக்கு என்ன ஆச்சு? நீ இப்படிலாம் யோசிக்க மாட்டியே. போச்சா? இல்லையே, நீ அவ்வளோக்கா ஜேகே மேலே பைத்தியமாக இருக்க. என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் பேசாமல் படுத்துக்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே தாண்டா. ஆக்சுவலாக ஒன்று நினச்சி பார்க்குறாரு இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, நம்ம ஹோபி ஒன்று ரிசீவ் பண்ணிவிட்டு வந்துட்டு பார்த்துருப்பாங்க. நம்ம டே வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போது நம்ம ஜேகே மெதுவாக நம்ம டே காதுகிட்ட போயிட்டு, டே எனக்கும் குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் நம்ம டே காதில் விழுந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்மளால் தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த இதை வந்து போயிருப்பாங்க உள்ளே. பட் நம்ம ஜேகே வந்து உண்மை தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜேகே இதை நினச்சி பார்த்துட்டு ஐயோ பாவம் குழந்தை கனவு நினச்சிச்சே. ஹேய், உங்ககிட்ட கண்டிப்பாக பண்ணுவேன், ப்ரப்போஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட குழந்தையும் வாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அந்த பக்கம் படுத்துக்க. ஸோ அந்த பக்கம் நம்ம டே தாண்டா. இதுக்கப்புறம் நான் எப்படி மூஞ்சிட்டு முடிக்க போகிறேன்? ஐயோ டே, உனக்கு அறிவே இல்லை டே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால புலம்பினே படுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆகாது. நெக்ஸ்ட் டே தாண்டா காட்டுறோம். அப்போது நம்ம ஜேகே அப்படியே கிளம்பி காலேஜ் போகிறாங்க. போனால் அங்கே நம்ம அம்முக்குட்டி தாண்டா. டே மச்சி, இன்னைக்கு இவ்வளோ சீரமாக வந்திருக்கேன். இது ஒன்றும் இல்லை அம்முக்குட்டி, இன்றைக்கி மார்னிங் ஒரு சம்பவமாக போச்சு தெரியுமா? என்னது சமமாச்சா? என்ன மச்சியாச்சு? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அங்கே நடந்ததெல்லாம் சொல்ல. இப்போ நம்ம அம்முக்குட்டி தாண்டா. அடா பாவி, அவன் காதில் போய் சொன்னியா? ஆமாம் சொன்னேன். கனவுல தான் இருந்திருக்கான். நான் சொன்னதை அப்படியே கேப்சர் பண்ணிட்டு கனவுல போயிட்டு வாழ்ந்துருக்கான். அதுக்கப்புறம் நான் பிடிச்சி கலாச்சி விட்டேன். ஹே லூஸாடா நீனு, எப்போதான் சொல்ல போகிற? அதுவா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பர்சன் அப்படியே வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம ஜிமினா தான். ஏய் மச்சான் ஜேகே. என்ன மச்சான்? இல்லைடா டே, இன்னும் 5 நாளாக நமக்கு கிராஜுவேஷன், ஞாபகம் இருக்கா? ஆமாடா, இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கவே முடியாதுல்ல, பேசவே முடியாதுல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அவள் தானே மச்சான். ஐயோ, இதுக்கப்புறம் அவனை பார்க்காம உங்கள்கிட்ட பேசாமல் இப்படி தான் இருக்க போகணும் தெரிலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமின் சொல்லிட்டு இருக்க. இப்போ நம்ம ஜேகே தான். டேங்க, உன் வீடு என் வீடு ஆப்போசிட் தான் இருக்குது, இன்னதுக்கு இப்போ இப்படி நீ இது பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. இப்போ நம்ம ஜெமன் தான். ஆமாம்ல, நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கிடையாதுல்ல, நம்ம வீடு பக்கத்தில் போய் தானே இருக்குது, அப்போ அடிக்கடி பார்த்துக்கலாம் மச்சான், அடிக்கடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் சொல்ல. இந்த பக்கம் ஏய் அம்முக்குட்டி, நீ ஏண்டி எழுதுகிற? நீங்கள் மட்டும் பார்த்துப்பீங்க, நான் இதை முடிச்சுட்டு கேரளா போயிடுவேன். சரி போடி, நீ தானே உங்கள் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுற. ஆனால் அங்கே போனேன்னா நான் உங்களை மிஸ் பண்ணுவேன்டா. சரி ரொம்ப இது பண்ணாத, அடிக்கடி நம்ம பேசிக்கலாம் சரியா? நீங்களாம் பேசுவீங்களா? அடியே இன்னாடி பேசுகிற? ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றுனா நாங்களாம் எப்படி வந்து நிற்போம் தெரியுமா? அதெல்லாம் பேசாமலாம் தொட்டு போக மாட்டோம், கண்டிப்பாக பேசுவோம் சரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல. இப்போ நம்ம அம்முக்குட்டி சரி ஓகே பேசணும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயும் சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே கிளாஸ் தாண்டா போகிறாங்க. அங்கே நம்ம டே ஒரே எம்பாரசிங் தான் வாரி இருக்குது. ஸோ அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம டே போயிட்டு மச்சான் என்னடா
கொஞ்சம் கலாய்ச்சிட்டு வரவா? என்ன கலாய்க்க போகிற இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே போயிட்டு அப்படியே நம்ம பக்கு பின்னாடி உட்காந்துட்டு இப்போ நம்ம ஜேகே தான்டா மச்சான் ஜெமினு என்ன மச்சான் உனக்கு குழந்தெல்லாம் பிடிக்குமா மச்சான்? இவன் என்னதான் கலாய்க்கிறான் வேணும்னே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டே அப்படியே பெஞ்சில் படுத்துக்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே தான்டா ஒரு கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே மறுபடியும் மச்சான் ஜெமினு உனக்கு கேர்ள் பேபி பிடிக்குமா இல்லை பாய் பேபி பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இப்போ நம்ம ஜெமன் தான் இந்த பைத்தியக்கார பையன்கிட்ட நான் மாடிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சம வந்து ஜெமினு உட்காந்துக்கிறாங்க. மச்சான் நான் கேட்டேன் நீ சொல்லவே இல்லை. ஏய் வச்சேன் வையன் மூட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் சொல்ல. இப்போ நம்ம ஜேகே அப்படியே உட்காந்துக்கிறாங்கடா. இப்போ நம்ம டேரா அப்படியே திரும்பி ஹே ஜேகே என்ன பேசிகிட்டு இருக்கேன்? நான் என்ன பேசினா உனக்கு என்ன? நான் ஏன் மச்சாங்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்க. நீ உன் மச்சாங்கிட்ட பேசு இல்லை யார்கிட்ட வேணாலும் பேசு, ஆனால் அது எதுக்கு குழந்தைன்னு எதுக்கு பேசிகிட்டு இருக்க? என் மச்சாங்கிட்ட நான் என்ன வேணாலும் பேசுவேன், நீ எதுக்கிட்டே இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அது அது ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே திரும்பிக்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. எவ்வளோ க்யூட்டாக இருக்கான். உங்ககிட்ட சீக்கிரமாகவே ப்ரப்போஸ் பண்ணி கண்டிப்பாக என்னோட பர்மனெண்ட் லைசன்ஸ் ஹப்பியாக மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல. இப்போ நம்ம தான் அப்படியே பேசாமல் திரும்பி உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு நடந்துட்டுருக்குறா லைசன்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு, லெக்சர் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போது நம்ம ஜேகேயோட கண்ணு அப்படியே டேயோட மேலே மட்டும்தான் இருக்குது. நம்ம அப்படியே பாடத்தை கவனிச்சிட்ருக்காங்க. பட் நம்ம ஜேகே அப்படியே நம்ம மட்டும்தான் கவனிச்சிட்ருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜெமந்தா மச்சி என்னடா என்ன பண்ணிகிட்ருக்க? இன்னும் என்ன பண்ண உனக்கு மூட்டிருக்கியோ? என்னடா பண்ணிகிட்ருக்க? நானும் பார்க்குறேன் இன்றைக்கி வந்ததுலேருந்து அவனை வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கேன். என்ன மச்சி நடக்குது? ஜிமனா வாய் முள்ளன்னு வையேன் சொட்டையை போட்டு கொடுத்துருவேன். என்னது சொட்டையை போட்டு கொடுப்பியா? இப்போ நான் போட்டு கொடுக்கவா? இப்போ நான் போட்டு கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம சொட்டை சாரையை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ அவர் தான் யாராது லாஸ்ட் பதில் யாரா பேசுறது? ஐயோ சார் நான் இல்லை, இதோ இவன் தான். ஐயோ சார் நானும் இல்லை, இதோ இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் மாற்றி சொல்ல. இப்போ நம்ம தான் அப்படி உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி முறைக்க நம்ம ஜெயிக்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம யுங்கி தான் அப்படியே திரும்பி முறைக்கிறாங்க ஜெமினா. இவன் வேற ஆனாவெல்லாம் முறைச்சிக்கினே இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்க்க. கெட் அவுட் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்த. இப்போ நம்ம ஜீவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாங்க. நம்ம ஜேகே நீ போடா நான் வரல. இதுக்கு மச்சான் நான் எவ்வளோ போகணும்டா? நாங்கள் மட்டும் வெளியே போவோம், நீங்கள் மட்டும் உள்ளே உட்காந்துருப்பீங்களா? சார் என் வர மாட்டேங்கிறேன் சார். ஜேகே ஏஞ்சி வெளியே போறியா? இல்லை சார் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே எந்திரிக்க. இந்த பக்கம் நம்ம தான் பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிக்கிற நீ என்ன இருடி உனக்கு இரு. சார் என்ன ஜேகே? இல்லை சார் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன டவுட் இருக்குது? பாடத்தை பற்றி இது வரைக்கும் டவுட் கேட்டதே இல்லையே சார். இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் தான் சார். ஜென்ரல் நாலேஜா? அதை கூட என்கிட்ட கேட்டுட்ருக்கேன். சார் ப்ளீஸ் சார் எனக்காக இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறீங்களா? இவன் என்ன கேட்க போகிறான்? இவன் இது வரைக்கும் சார்கிட்ட டவுட்டுன்னு சொல்லிட்டு கேட்டதே கிடையாது. இப்போ என்ன வில்லங்கமாக கேட்க போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க. இப்போ நம்ம ஜேகே தான்டா. சார் உங்களுக்கு மொத்தம் எத்தனை குழந்தைங்க? உங்களுக்கு கேர்ள் பேபி பிடிக்குமா இல்லை பாய் பேபி பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க. இப்போ அந்த சார் தான் அறுவடை பலே லூஸ் பலே இதுதான் ஜென்ரல் கொஸ்டினா சிப்பா அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம தான் நான் நினச்சேன் இவன் இதுதான் கேட்பான்னு நினச்சேன். ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேடா, இவன் பாரு ஒன்று வச்சு எப்படி கலாய்க்கிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே யுங்கியோட ஷோல்டரில் சாஞ்சுக்க. என்ன நடக்குது உங்களுக்குள்ள? எதுக்கு போங்க வந்து குழந்தை சொல்லிட்டு இருக்கான்? நீ எதுவும் கேட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க. யுங்கி நீயுமா? நான் அப்பெல்லாம் ஒன்று கேட்கல யுங்கி. ஆக்சுவலாக அது ரியலாக அவன் கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல. இப்போ நம்ம யுங்கி தான் ஓஹோ கதை அப்படி போகுதோ, சரி ஓகே நல்லா இருந்தா சரிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம யுங்கி சொல்ல. நீ வேறே கலாய்க்காத யுங்கி அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜேகியும் ஜிமினும் போயிட்டு வெளியே நின்றுக்கிறாங்கடா. இப்போ நம்ம ஜேகே தான்டா அப்படியே ஜன்னல் வழியாக நம்ம சைட் அடிச்சுனே இருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே சைடில் பார்த்துட்டு என்ன எதுக்கு போய் பார்த்துட்ருக்க? அதுவா குழந்தை ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் பார்த்தேன்.
ஜேகே எதுக்கு அப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கேன்? நான் பேசினேன், நீ தான் காலைல சொன்னேன் குழந்தைன்னு, அதனால தான் நானும் சொல்கிறேன். நான் இங்கிட்ட பார்க்கவே மாட்டேப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே திரும்பிக்க. இப்போ நம்ம ஜெமன் தான், ஏய் மச்சான் என்னடா பண்ணிகிட்ருக்க, இப்போ நான் எப்படி பாட்டு பாடி உஷார் பண்ணுன்னு பார்க்குறியா? மச்சான் நீ பாடுவியா மச்சான்? ஹேய் பாடுவேனாவா? ஏஞ்சல் வாய்ஸ் என்ன மச்சான் இப்படி கேட்ட? இப்போ பாரு ஒரு பாட்டை எடுத்து விட்றேன், அப்படியே பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜெமின் அப்படியே இவங்கியை கூப்பிட்றாங்கடா. இவங்க அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான்டா, மச்சி உன்னால் முடியும், கண்டிப்பாக நீ பாடி உன் உஷார் பண்ணுவேன், நல்ல படம் எடுத்து விடு மச்சி. மச்சி என்ன ஆசீர்வாதம் பண்ணு, நல்லாடுறா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே சொல்ல. இப்போ நம்ம ஜெமின் தான்டா, மச்சி நல்ல பாட்டா அப்படின்னு சொல்ல. மச்சி நான் பார்த்துக்கிறேன் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் அப்படியே இவங்கியை பார்த்து கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி போடிடா, யுங்கி பையா வந்து 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 கட்டி போடிடா அப்படின்னு சொல்ல. இந்த பக்கம் நம்ம யுங்கியும் சி செருப்பு பிஞ்சிடும் நாயே, பிராந்தன் இங்கிட்ட பேசுனா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேயா, டேய் ஜிமனா இப்போ என்ன பண்ண மச்சி? பாடினா மச்சி, எதுக்கு மச்சி பாவன் அப்படி திட்டுறான்? ஏன்டா எடுபட்ட பையில லவர்கிட்ட லவ்வர் சொல்கிறதுக்கு இப்படிப்பட்ட பாட்டாடா பாடுவானுங்க. அது வந்து மச்சான் எனக்கு இந்த மாதிரி சாங் தான்டா தெரியும், அடப்போ அவனா எனக்கு செட்டே ஆக மாட்டான், மூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லிடுறேன். மச்சான் எங்கடா போகிறேன், அச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஜெமினை கூட்டிகிட்டு போயிடுறாங்கடா. இந்த பக்கம் நம்ம யுங்கி தான் அப்படியே ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம டே தான், ஹே யுங்கி என்ன கட்டி படிக்கணுமாம்லோ, போயிட்டு படிக்க வேண்டியதானே? ஏய் வாயை மூடிட்டு நானே காண்டில் இருக்கேன், ஆனால் உலகத்துலேயே லவ் ப்ரப்போஸ் பண்ண கட்டிப்பிடி சாங் பாடின ஒரே ஆள் உன் தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஏய் வாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம இவங்கியும் சொல்லிடுறாங்கடா. ஸோ அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆக ஒரு ஈவினிங் டைம் தாண்டா ஆகுது. இப்போது நம்ம ஜேகே அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எப்போவுமே டே நடந்தான் வீட்டுக்கு வரான், என்னைக்கு நம்ம கூட்டிகிட்டு போகலாமா, வருவானா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்ம டெய்ம் வர்றாங்கடா. வந்தால் நம்ம டெய்ம் இவங்க தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே ஹார்ன் அடிக்கிறாங்க. இப்போ நம்ம டே அப்படியே பார்க்குறாங்க. என்ன இவன் இங்கே நின்றுட்டுருக்கான், ஒருவேளை வண்டி பஞ்சரா, எதுக்கு இப்போ அப்படின்னு என்ன பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பக்கத்தில் போக. என்ன அது வந்து ஏறு, எதுக்கு ஏறுன்னு சொன்னேன், எதுக்குன்னு கேட்டேன். இல்லை எப்பவும் நடந்தானே போகிற, சரி வா ட்ராப் பண்ணுறேன், 2 பேரும் ஒரு வெளியே தானே போகிறோம். சாருக்கு இத்தனை நாள் இல்லாத அக்கறை இப்போ இதுக்கு வந்துச்சான். ஏய் அக்கறைலாம் ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே கூட்டிகிட்டு போகணும்னு தோணுச்சு, வரேன்னு சொல்லு, வரலன்னு சொல்லு. வரல அதுக்கு நீ இப்பெல்லாம் சொல்லக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சு சொல்ல. நான் வரலன்னு சொன்னேன். அப்போது குழந்த, ஏய் வாய மூடுறியா, அப்போ வரியா, வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே ஏறி உட்காந்துக்கிறாங்க. உட்காந்தா நம்ம ஜேகே அப்படியே அந்த மிரர்லாம் சரி பண்ணி நம்ம டேயோட ஃபேஸை பார்க்குற மாதிரி அப்படியே வச்சுக்கிறாங்க. நம்ம டே வந்து நம்ம ஜேகே ஹோல்ட் பண்ணலை, இங்கேயுமே பிடிக்கல, அவங்க பாட்டுக்கு தான் உட்காந்துட்டு வர்றாங்க. இப்போ நம்ம ஜேகே, ஓ சார் எங்களை பிடிக்க மாட்டிங்களோ, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே பிரேக்கரில் அப்படியே ஏற்றி இறக்குறாங்க. நம்ம டே ஆல்மோஸ்ட் விழுந்திருப்பாங்க. அப்படியே நம்ம ஜேகேவோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான்டா ஏன்னா டக்குன்னு இடுப்பில் கை வச்சுட்டான், பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்க. இப்போ நம்ம டே டக்குன்னு கையை எடுத்துடுறாங்க. என்ன எடுத்துட்டான், ஏய் என்னாச்சு? இல்லை தெரியாமல் பண்ணிட்டான். நீ எதுக்கு போ ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றி இறக்கிட்டு இருக்க, நீ ஓரமாக போக மாட்டியா? ஏய் ரோடுன்னு இருந்தால் ஸ்பீட் பிரேக்கர் இருக்க தான் செய்யும், அதில் என்ன கையை வச்சா போயினா, நான் உன்னை ஏதாவது சொன்னேனா? நீ என்ன எதுவும் சொல்லாமையா இருப்ப, கண்டிப்பாக திட்டிருப்ப. ஓ நான் இப்போ திட்டேனா? இல்லை அப்போது இப்போ நீ என்ன சொல்ல வரேன்னா விழுந்துடாமல் இருக்க வேணா என்ன பிடிச்சிக்கோ. இல்லை நீ விழுந்துடாமல் இருக்க பிடிச்சிக்கோ, பிகாஸ் வந்து நீ என்கிட்ட விழுந்துட்டேன் அப்படின்னா உன் வீட்டில் நான் பதில் சொல்ல முடியாதுல்ல, அதுக்காக மட்டும்தான், வேணா பிடிச்சிக்கோ அப்படின்னு நம்ம ஜேகே சொல்ல. பட் நம்ம டேயா நான் இதுக்கு ஒன்று பிடிக்கணும், நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தாண்டா, ஓ நீங்கள் என்ன பிடிக்க மாட்டீங்க அப்படி தானே, இப்போ எப்படி பிடிக்கிறது மட்டும் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அகைன் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்க. இப்போ நம்ம டே வந்து நான் ஜேகே மேலே அப்படியே விழுந்து டைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. விழுந்தியா, இது நல்லா இருக்கு,
இப்படி செட்டில் ஆகிக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. நம்ம டேயால் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி உட்கார முடியல. ஸோ நம்ம ஜேகேவோட ஸ்டொமக்கை சுற்றி அவங்களோட ஹேண்டை வச்சு ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு ஜேகேக்கு. ஸோ அப்படியே போகிறாங்கடா. போயிட்டு ஒரு மாதிரி லாங் ட்ரைவ் மாதிரி நல்லா இருக்குது. இப்போ அப்படியே வீட்டுக்கிட்ட போயிட்டு நீ பாட்டியா இருக்குன்னா இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுவியோ தெரியல. நாங்களாம் அப்படிதான் ஸ்பீடாக ஓட்டுவோம். ஏன் உனக்கு பைக் ஓட்ட தெரியாதா என்ன? நான் ஓட்டுவேன், ஆனால் இந்த அளவுக்குலாம் ஓட்ட மாட்டேன், சி விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டே அப்படியே இறங்கி போயிட. இப்போ நம்ம ஜெயகே தாண்டா எவ்வளோ நல்லா இருக்கா. இவ்வளோ நாள் ஒன்று மிஸ் பண்ணிட்டு செல்லம். இதுக்கப்புறம் பாரு மாமனோட விளையாட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயகே அப்படியே சொல்லிட்டு நினச்சிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. இப்போது நம்மளால் அப்படியே புட்டுங்கள்லாம் சாப்பிட்டு அப்படியே போகிறாங்க பெட்ரூமுக்கு. இங்கே நம்ம ஜேகே வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம டே போகிறாங்க. எப்படி படுத்துருக்கான்னு பாரு, நல்லா எருமை மாடு மாதிரி எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிட்டு வந்தா. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே போயிட்டு படுத்துக்கிறாங்கடா. ஸோ ஒரு மிட் நைட் டைம் ஆகுது. இப்போது நம்ம ஜேகே அப்படியே எழுந்துச்சு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம டே தூங்கின்னு இருக்காங்க. இப்போது நம்ம ஜேகே தான் தூங்கும்போது கூட இல்லை இவ்வளோ அழகாக இருக்க. இப்போ உன்னை நான் என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவரோட காலை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நம்ம டேயோட கால் மேலே போட்டுடுறாங்க. அவங்களோட ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டேயோட மேலே போட்டுடுறாங்க. அப்படியே தூங்குற மாதிரி பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம டே தான் என்னது திடீர்னு ஏதோ யானை வந்து என் மேலே படுத்த மாதிரி இருக்குது, என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே தட்டு பார்த்தா நம்ம ஜேக்கோட கை வந்து நம்ம டேயோட மேலே இருக்குது. இது என்னது யானை தும்பிக்கையா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே எடுத்து பார்க்க அது நம்ம ஜேக்கியோட ஹேண்டு. ஆக்சுவலாக நம்ம ஜேக்கே வந்து அந்த ரைட் ஹேண்ட் தாண்டா போட்டிருக்காங்க. ஸோ அவங்க கை ஃபுல்லாக டேட்டூ இருக்குது. இப்போ நம்ம ஜேக்கே அப்படியே பார்க்குறாங்க ஜேக்கையை. வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது ஹேண்டு. என்னாச்சு இவனுக்கு திடீர்னு என் மேலே கை கால்லாம் போட்டு தூங்கிட்டுருக்கான். ஆனால் இவன் ரொம்ப வெயிட்டாக இருக்கானே ஆத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தாண்டா டே விழுந்துடாத, அவன் என்ன உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே எடுத்து தள்ளி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜெயகே தான் தள்ளி வர்றீங்களா இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் எடுத்து நம்ம ஜேகே போட இவன் தூக்கத்தில் போகிறானா இல்லை வேணும்னே போகிறானே தெரிலையே. என்ன வெயிட்டு சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. நம்ம போய் அப்படியே போட்டு கீழே விழுந்துடுறான். இப்போ எதுக்கு எனக்கு கீழே தள்ளி விட்டேன்? நீ எதுக்கு மேலே கை கால போடுற? அது தூக்கத்தில் தெரியாமல் போட்டிருப்பேன், அதுக்காக கீழே தள்ளுவியா என்ன? ஆமாம் கீழே தள்ளுவேன், எதுக்காக நீ மேலே போடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட எங்கே கேட்க இந்த பக்கம் ஜேகே தான் அப்படி போகுதில்ல, இதுக்கப்புறம் பக்கத்தில் வரவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இந்த பக்கம் திரும்பி படுத்துக்க, அந்த பக்கம் நம்ம டேயும் திரும்பி படுத்துக்கிறாங்க. டே ரொம்ப பண்ணிட்டியோ, அவன் மேல் கை காலையாவது போட்டான், இப்போ அதுவும் இல்லையா, சரி விடு பேசாமல் தூங்க, உனக்கு இந்த பில்லோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் அப்படியே தூங்கிறேன். இப்போது அப்படியே மார்னிங் டைம் ஆகுதுடா. ஸோ நம்ம டேக்கு 2 பேருமே கிளம்பி காலேஜ் தான் போகிறாங்க. இப்போ நம்ம இவங்கி தாண்டா டே என்ன இவங்கி இல்லை, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? நேற்று எதுக்கு அவன் கூட நீ பைக்கில் போன? எதுக்கு போனேன்னா அவன் கூப்பிட்டானா போனேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லைல்ல. நான் தான் சொல்லியிருக்கேன்ல யோங்கி, அவன் என்கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்டான்னு வையன், கண்டிப்பாக நான் அவனை ஏற்றுப்பான். ஆனால் அவன் யோகா பிடிச்சிருக்கான், ஈகோ இருக்குது எனக்கு நிறையா, அதை நான் குறைச்சிட்டு அதுக்கப்புறமா அவனை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்ல. இப்போ நம்ம யோங்கி தாண்டா பார்த்துக்கோ, இங்கே இருக்க பொண்ணுங்க ஃபுல்லாக ஜேகே தான் சுற்றிட்டு தெரியுதுங்க. அப்புறம் இஷ்டம், இப்போ கூட கிளாஸில் எல்லாம் வட்டம் போட்டு தான் உட்காந்துருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இப்போ நம்மகிட்டே என்னது ஏன் புருஷனை வட்டம் போட்டு எல்லோரும் உட்காந்துருக்காளுகளா அவளுகளை அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே போய் பார்த்தா நம்ம ஜேகே வந்து அவரோட பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. பட் அந்த பொண்ணுங்க எல்லோரும் நம்ம ஜேகே சுற்றி உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜெட்டிகிட்டே தாண்டா அப்படியே போயிட்டு பார்க்குறாங்க, முறைச்சி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் ஹாய் கேர்ள்ஸ், ஏன்னா திடீர்னு வந்து எப்படி கூட்டம் போட்டு நின்றுருக்கீங்க? அது வந்து ஜேகி இன்றைக்கி நீ ரொம்ப அழகாக இருக்க. அழகாக இருக்கேண்ணா, பார்த்தாலே தெரியுதா? அப்படிதான் என்னை பார்த்தோன்னு எல்லோரும் மயங்கிடுவாங்க. ஒரு சில ஜென்மங்களுக்கு தான் புரியாது, அழகை ரசிக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பார்த்து சொல்ல. இப்போ ஒரு பெரிய மன்மதை போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பாட்டுக்கு வந்து உட்காந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜெமன் தான் எங்கே நம்ம ஆளை காணும், யுங்கி அப்படின்னு சொல்லிட்டு தேட யுங்கியை காணும். இப்போ நம்ம ஜெமன் தாண்டா டே என்ன இல்லை யுங்கி எங்கே எதுக்கு? அவன் ஆள் நான் தேடுறதுல ஒரு நியாயம் இருக்குது, சொல்ல வேண்டியது தானே. நான் அவன்கிட்ட சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன்.
டே ப்ளீஸ் அவன் எங்கேன்னு சொல்ல அப்படின்னு சொல்ல அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டுப்பான்னு நினைக்கிறேன். என்னது ரெஸ்ட் ரூமா? காதலுக்கு கழிப்பறை தாண்டா ஒரு முக்கியமான இடம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் குடுகுடுன்னு ஓடி போயிடும். இப்போ நம்ம டேரா இவன் டயலாகும் இவனை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியே உட்காந்துக்க. இப்போ நம்ம ஜெய்கே தாண்டா கேர்ள்ஸ் உங்கள் இடத்துக்கு போங்க, பரவாயில்ல போங்க, நான் அழகாக இருக்கேன், பார்த்து சரி அடிச்சுக்கோங்க, நான்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ நம்ம திரும்பி ஒரே ஒரு முறை தான் ஏன்னா எப்படி பார்க்குறான் அப்படியே அடிச்சிருவான் போல இருக்கு. சரி ஓகே எல்லோரும் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்கே பார்த்து விட்டுறாங்கடா. இப்போ ஓ உனக்கு பொண்ணுங்க ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டே போகிறாங்கல்ல ஜெய்கே, இருக்கு உனக்கு வைக்கிறேன் ஹாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படின்னு நினச்சிட்ருக்க. இந்த பக்கம் நம்ம யூன்மின் 2 பேரையும் காட்டினோம்னா இப்போது எதுக்கு பாத்ரூமில் வந்து நின்று வழி மறைச்சிட்ருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? பாத்ரூம் எனக்கு வருவாங்க, எல்லாம் முடிக்க வேண்டியது முடிக்க தான் வந்தாங்க, அப்போ முடிச்சுட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு என்ன வழி மறைச்சு நின்றுட்டுருக்க? ஹே யுங்கி சாரி யுங்கி ப்ளீஸ். எதுக்கு சாரி? அந்த அண்டர்வேர் மாட்டில் இருந்தானே நீ என்கிட்ட பேச மாட்டேறேன், சாரி யுங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதே சொல்லிட்டுருக்காது. நான் ஒன்றும் மேலே கோவமெல்லாம் இல்லை, அப்போ சொல்லு அன்றைக்கி மட்டும் சொல்லணும்ல யூன்மின் கப்பல்ஸ்ன்னு, இப்போ மட்டும் எதுக்கு இப்படி விலகி போகிற செல்லம், மாமா கிட்ட வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் சொல்ல ஹே இப்போ என்ன பேசிகிட்டு இருக்க? அப்புறம் என்ன நீ அன்றைக்கி சொன்னல யூன்மின் கப்பல் சேர்ந்தாச்சு அப்படி இப்படின்னு ஒரு முத்தா கிடைக்கிறது. என்னது? ஆமாம். ஓ நீ பாண்டியே அந்த மாதிரியா? சிச்சி அப்படிலாம் இல்லை. இங்கே பாரு ஜெமன், இந்த மாதிரி வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத, எனக்கு இது சுத்தமாக பிடிக்காது. பிடிக்காதா? முத்தா கேட்டால் கொடுத்துட்டு போக வேண்டியதான்றா, அது என்னடா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் அவனை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமன் போக நம்ம ஜெமனோட மெயின் ரிலேட்டிவ் வச்சிடறாங்க நம்ம சுகா. டேய் அங்கே எதுக்கிட்ட அடிச்ச? அடே அங்கே பட்ட இடத்துல படும் சொல்லுவாங்களே அது இதுதானா? வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமன் சொல்ல, இந்த மாதிரி வேலை என்கிட்ட பச்சுக்கிட்டேன்னு வையே இதை விட டபுள் மடங்காக கொடுப்பேன் சித்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கி போயிட. எனக்கு இது தேவைதான்டா, எனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமனும் அப்படியே ஒரு மாதிரி நோண்டிக்கிட்டு போகிறாங்க. போயிட்டு இப்போ நம்ம ஜெயகே தான் மச்சான் இப்போ எதுக்கு மச்சான் குட்டி போட போன மாதிரி நடந்து வந்துன்னு இருக்கேன் மச்சான், விட்டா குட்டி போட விடாமல் பண்ணிடுவாங்க போல இருக்கு மச்சான், வலிக்குது மச்சான். என்ன மச்சான் ஆச்சு? மச்சான் அந்த யுங்கி இருக்கால அடிச்சிட்டான் மச்சான். என்னது அடிச்சிட்டானா? ஆமாம் மச்சான். எங்கே மச்சான்? அடிக்கக்கூடாத இடத்துல அடிச்சிட்டான்டா, அதை வர தெளிவாக சொல்லணுமா? மச்சான் ஜெமினே அங்கேயே அடிச்சிட்டானா? ஹே ஜெகே வாய முறா, உயிர் போகிற வழியில் இருக்கேன் மச்சான், அங்கேயே வாய முடிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்கே சொல்ல. இப்போ நம்ம ஜெமன் போய்ட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. ஸோ இப்படியே ஒரு ஈவினிங் டைம் ஆகுது. இப்போ நம்ம ஜெய்கே தாண்டா அப்படியே வராங்க. வந்துட்டு அவங்க படுக்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம தான் ஹே யுங்கி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன ஹெல்ப்டா? இல்லை அந்த ஜெமன் இருக்கால, ஆமாம் அவன்கிட்ட போயிட்டு ஜேகே எந்த விஷயத்துக்கு ரொம்ப ஸ்கேர் ஆவான்னு கேட்டு சொல்கிறியா? ஆமாடா ப்ளீஸ் எனக்காக யோங்கி. எதுக்கு? ப்ளீஸ் யோங்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க. இப்போ நம்ம யோங்கியும் அப்படியே போயிட்டு ஜெமன் கிட்ட ஜெமன் என்ன? இல்லை நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? அழகிருந்து அடிச்சுப்பட்டு கேட்கணும் ஒழுங்கு மாதிரி தான் ஓடி போயிரு. ஹே சாரி ஜெமன், அது ஏதோ கோவத்தில் தெரியாமல் நீ என்னை கிஸ் பண்ண வந்தியா, அந்த கோவத்தில் பண்ணிட்டேன், மற்றபடி எதுவும் இல்லை. அப்படியா? நிஜமாவா? ஆமாம். அப்போது லவ் யூ தானே? ஆமாம் லவ் யூ தான். நிஜமாவா? ஆமாம் லவ் யூ தான் ஜெமன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜிமினா நிஜமாவா யுங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண வர ஒரு நிமிஷம் என்ன? எனக்கு ஒரு விஷயம் தெரியணுமே. என்ன தெரியணும்? அம்மா ஜேகே இருக்கான்ல, ஆமாம் அவனுக்கு போய் கேட்குற, நம்ம வாடிச்செல்லாம் கட்டிப்பிடிப்போம். ஒரு நிமிஷம் சரி சொல்லு, அவன் எந்த விஷயத்துக்கு ரொம்ப பயப்படுவான்? இப்போதுக்கு அதை நீ கேட்குற? அது வந்து ஜெமன் ப்ளீஸ் எனக்காக சொல்ல மாட்டியா? உனக்காக தானே செல்லம், இது என்ன இதுக்கு மேலே எல்லாமே சொல்கிறேன். அவனுக்கு இந்த காக்ரோச் இருக்குல்ல, காக்ரோச் அதாவது கரப்பாம்பூச்சி, அதை பார்த்தா ரொம்ப பயம். எங்கே இருந்தாலும் பிடிச்சி துள்ளி குச்சி ஓடி போயிடுவான், அந்தளவுக்கு பயம். சின்னூண்டு கரப்பாம்பூச்சி தான், ஆனால் அதை பார்த்து அப்படி பயப்படும். ஓ அப்படியா ஜெமன்? நிஜமாவா? ஆமாம் நான் போய் உங்கள்கிட்ட போய் சொல்லுவான்னு செல்லம். அப்போது சரி ஜெமன், அப்போது இப்போ கட்டி பிடிச்சிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் அப்படியே ஹக் பண்ண வர. அச்சு தள்ளு, யார் லவ் யூ? நான் லவ் யூ கிடையாது, நான் ஹேட் யூ சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே போயிடுவாராம். என்னது ஹேட்யூவா? என்னடா வர்ற லவ் யூங்கிற ஹேட்யூங்கிற என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் இங்கே கொந்தளிக்க நம்ம இவங்க அப்படியே போயிடுறாங்க. அப்படி இவங்க போயிட்டு அப்படியே டேக்கிட்ட சொல்கிறாங்க, ஹோ ஜெக்கே உனக்கு காக்ரோச்னா பயமா? உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் அப்படியே போக.
இப்போது நைட் தாண்டா காட்டுறோம். அப்போது நம்ம ஜேகே அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க பாத்ரூமுக்கு. அந்த பாத்ரூமில் ஆல்ரெடி நம்ம டே வந்து ஒளிஞ்சிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே தான் குளிச்சாதாண்டா நிம்மதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஒரு டவல் கட்டிட்டு குளிச்சிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே தான் அவன் தான் ரூமில் இல்லையே, நம்ம பாட்டுக்கு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பண்ண போகிறானா, என்ன பண்ண போகிறான், ஐயோ தெரியாமல் வந்து உள்ளே நின்றுட்டோமே, இந்த கரப்பாம்பூச்சி போட தான் நம்ம வந்தோம், ஆனால் இவன் என்ன கருமத்தை பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ஒரு மாதிரி ஸ்கேர் ஆக. இப்போ நம்ம ஜெயிக்க தான் என் பெயர் தான் ஷின்சானே, குறும்பு செய்யத்தான் வந்தேனே ஓ ஷின்சான், பீமின் சுட்டி அதுள் பறக்கும் அவனோட சக்தி லட்டுதின அண்ணல் பறக்கும், சோட்டா பீம் சோட்டா பீம் சோட்டா பீம் சோட்டா பீம் 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 சோட்டா பீம் சோட்டா பீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு கார்ட்டூனில் வர்ற பாட்டா பாடின்னு குளிச்சிட்ருக்காங்க. நம்ம டேக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஹே ஜேகே, என்னது இது, குழந்தைங்க மாதிரி கார்ட்டூன் சாங் பாடி குளிச்சிட்ருக்கேன், ஐய அப்படிங்கிற மாதிரி நம்ம டேங்க சிரிச்சின்னு நிற்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேயா ஸோ அப்படியே எல்லா டிவியில் வர எல்லா பாட்டையும் பாடிக்கின்னு சிரிச்சின்னு இருக்காங்க, அவங்க பாடி குளிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே தான் டே வந்த வேலையை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே இப்போ அவர் கையில் வச்சு இந்த கருப்பான் பூச்சி, அதாவது ஒரு பொம்மை டால்ரா ஓகேவா, இப்போ அதை அப்படியே நம்ம ஜேகே மேலே தூக்கி போட என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸில் உள்ள அந்த சோப்லாம் நுரையெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. கருப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அங்கே இருக்க பைப்பில் அப்படியே தவிக்க அவரோட டவல் அப்படியே அமர்ந்துடுது. இப்போ நம்ம டே யாராது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பார்க்க, நீ என்ன பண்ணுற, இது எது அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா கீழே எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஜேகே அப்படியே டக்குன்னு எடுத்து டவலை அப்படியே கட்டிக்கிட்டு பாத்ரூமில் நான் குளிச்சுட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ணிகிட்ருக்க, அது வந்து பார்த்துட்டியா என்ன முழுசாக பார்த்துட்டியா, ஐயோ மானம் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே நினைக்க. இப்போ அப்படியே வெளியே போகிறாங்க. ஆக்சுவலாக நம்ம டே அப்படியே மந்திர சுட்ட கோழி மாதிரி போயிட்டுருக்காரு. இங்கே நம்ம ஜேகே தான் காலையில் ப்ரப்போஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் காட்டலாம்னு நினச்சேன், முன்னாடியே பார்த்துட்டானே, சரி ஓகே அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே கேஷுவலாக விட்டுறாரு. வந்து பார்த்தா நம்ம புள்ள பாவம் ஃப்ரீஸ் ஆகி போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே வந்துட்டு தூங்கலை நீ, தூங்கலைன்னு கேட்டேன். இல்லை தூக்கம் வரல. எதுக்கு வரல, அது ஒன்றும் இல்லை. ஓ ஒன்றும் இல்லையா, சரி ஓகே எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்கே படுத்துக்க. இப்போ நம்ம டே அப்படியே ஜெய்கையை பார்க்குறாங்க, இவன் எப்படி எவ்வளோ கேஷுவலாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் அப்படியே பெட்ஷீட்டை ஃபுல்லாக தலையோடு போத்திக்கிட்டு படுத்துக்க. இவன் என்ன எப்படி வந்து சீன் போட்டுட்ருக்கான், ஓகே அப்படிங்கிற மாதிரி தூங்கிடுறாங்கடா. ஸோ இப்போது கிராஜுவேஷன் டேயும் வரப்போகுது. இப்போ நம்ம ஜெமன் தாண்டா அப்படியே மண்டே மார்னிங் ஆகிருக்கோம். இப்போ அப்படியே 2 பேர் காலேஜ் போயிருப்பாங்க. இப்போது நம்ம ஜெமன் தாண்டா, ஹேய் மச்சான் என்னடா, இல்லை நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன மச்சான், நேற்று உன் ஆளு கரப்பாம்பூச்சி பற்றி கேட்டு போனானே, ஏதாவது நடந்துச்சா என்ன, கரப்பாம்பூச்சியா, அது அப்புறம் உனக்கு தெரியும், நீ தான் சொல்லியிருக்கப்போ. ஹேய் மச்சி தெரியாமல், சரி விடு சரி இதான் நடந்துச்சா என்ன, அது வந்து நடந்துச்சு. என்ன நடந்துச்சு, சி அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல முடியாது, பர்சனல். என்ன அது பர்சனலா, என்ன மச்சா உனக்கு எனக்கு உள்ள பர்சனலா, அது ஜிமனா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமனுக்கு அதில் எல்லாத்தையும் சொல்ல. என்னது பார்த்துட்டானா, ஆமாம் மச்சான் பார்த்துட்டான், பாவம் புள்ள அப்படியே மந்திரிச்சுட்ட கோழி மாதிரி தெரிஞ்சிட்ருக்கான். என்னடா சொல்கிற ஃபுல்லாவா, ஆமாம் மச்சான் பார்த்துட்டான், நீ இப்போ எதுக்கு இப்படி சீன் போட்டுட்ருக்க, என் புருஷன் தானே அவன், பார்க்குறதே எப்போ இருந்தாலும் பார்க்க தானே போகிறான், ஏச்சி வாயமுறா கர்ம அபிஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமீன் அப்படியே ஓடி போயிடான். இப்போ நான் அம்மா கூட்டி தான் போயிட்டு அவன் வெக்கப்பட்டுக்கிட்டே போயிட்டுருக்கான். வெக்கப்பட்டா போகிறான், அவன் துக்கப்பட்டு போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். சரி எதுக்கு அப்படி போகிறான், அது ஒன்றும் இல்லை உங்ககிட்ட சொல்கிற மேட்டர் இல்லை, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே அம்மா கூட்டிகிட்டு போயிடறாங்கடா. இப்போது ஒரு அந்த டே அப்படியே முடிய நெக்ஸ்ட் டே தாண்டா காட்டுறோம். அப்போது ஃபுல்லாக கிராஜுவேஷன் டேக்கான எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம ஜெமன் தான், மச்சான் அவ்வளோதான்ல நம்ம காலேஜ் டேஸு முடிஞ்சிச்சு மச்சான், ஆமாம் மச்சான் முடிஞ்சிச்சு.
எதுடி பார்த்துட்ருக்கேன்? அடே நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், நான் எப்படி போயிட்டு என்னால் முடியாது. அடியே அம்முக்குட்டி, இப்போது எதுக்கடி இப்படி குழந்த மாதிரி அழுதுட்டுருக்க? நீ போனாலும் உங்ககிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு தாண்டி இருப்போம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி கண்ணை தொட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா கூட எப்படியே கண்ணை தொடச்சிக்க. ஸோ ரொம்ப அழகாக அந்த ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டுருக்குடா. இப்போது நம்ம ஜேகே தான் மச்சான் அது எல்லாமே ஓகே மச்சான், எல்லாமே ரெடியாக இருக்குது. நிஜமாவா? ஆமாடா, பக்காவாக பண்ணி முடிச்சிடலாம், எந்த பிரச்சனையும் வராதில்ல. ஹே என்ன நம்புடா, ஜிமினி நம்புடோ கைவிடப்படார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்கடா 3 பேருமே. ஸோ இப்படியே கிளாஸ் போயிடுறாங்க. போனால் இப்போது நம்ம ஜெமனும் ஜேகேயும் அப்படியே அவங்க பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டைம் அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. நம்ம அம்முக்குடி வந்துட்டு கேர்ள்ஸ் சைட் அந்த சைடு வந்து உட்காந்துருக்காங்க. ஓகேவா? இப்போது நம்ம யுங்கி தான் அப்படியே எழுந்திரிச்சு ஜெமன் கிட்ட வர்றாங்க. என்ன இவன் என்கிட்ட வந்துட்டுருக்கான்? செல்லம் என்ன செல்லம் சொல்லு. இல்லை ஜெமன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேச போறியா? என்ன பேச போகிறா? லவ் மேட்ரா? அப்படியும் சொல்லலாம். அப்போ தனியாக போகலாமா? போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்போ நம்ம யுங்கி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க ஜெமுனை. இந்த பக்கம் நம்ம ஜேகே ஒரு வேளை மச்சானுக்கு செட் ஆக போதோ ஆகட்டும், இருந்தாலும் என்ன நடக்குது நம்ம பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே போயிட்டு ஒளிஞ்சு நின்றுட்டுருக்க. அவங்க பின்னாடியே நம்ம டேயும் போயிருப்பாங்க. இப்போ நம்ம டே வந்து ஜேகேக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஏய் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? நீ எப்படி பார்க்க வந்தியோ அதே மாதிரி தான் நானும் பார்க்க வந்தேன், வேறு இடத்துல போய் பார்க்க வேண்டியது தானே. எனக்கு இங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் இங்கே நின்று பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அப்படியே பின்னாடி நிற்க. இவங்க ஒரு ட்ரீ பின்னாடி ஒழிஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்கடா. இப்போது நம்ம சுகா தான், எங்கள் பாரு ஜெமன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசச்சலாம், நீ என்ன பேசினாலும் மாமா கேட்டுப்பேன், பேசு 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 பேசு. அது ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக நான் வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறேன். என்னது? ஆமாம் ஜெமன், ஐம் ஸோ சாரி, நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கேன். உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன், பட் என்னால் சொல்ல முடியல. இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு, இதோட கிராஜுவேஷன் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எதுவும் கிடையாது. ப்ளீஸ் இதுக்கப்புறமே பின்னாடி சுற்றிட்டுருக்காத. ஏய் யுங்கி, என்ன சொல்லிகிட்ருக்க? ஆமாம் ஜெமன், நிஜமா சொல்கிறியா? ஆமாம். யார் அந்த பையன்? அவனை பற்றி இதுக்கு உனக்கு நான் சொல்கிறத மட்டும் கேள்விக்கோ ப்ளீஸ், என் பின்னாடி இனிமேல் வராத. ஏய் யுங்கி, என்ன நினச்சிட்ருக்க? நீ வர வேணான்னு சொன்னால் நான் வரமாட்டேனா? நீ வேறு ஒரு பையன் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறல்ல, அவனை கொண்டு வந்து என் கண்ணில் காட்டுற வரைக்கும் உன் பின்னாடி நான் வந்துக்கிட்டே தான் இருப்பான். ஹே டே, என்ன ஜேகே, உன் அண்ணனுக்கு ஆள் இருக்கா? இல்லை. அப்புறம் இதுக்கு போய் என் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு இருக்கான், தெரியலையே. என் ஃப்ரெண்டை வேணுமே கடுப்பு ஏற்றான்னு நினச்சிட்ருக்கேன். என் ஃப்ரெண்டு அவன் பின்னாடியே போகிறதுனால ரொம்ப சீன் போட்டுட்ருக்கானோ? இல்லை, ஆக்சுவலாக என்னோடய அண்ணன் டெஸ்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணுறானா? ஆமாம். இதுக்கப்புறம் ஜெமின் அவனை விட்டு போயிட்டானா அவ்வளோதான். பட் ஜெமன் இப்போவும் போகாமல் என் அண்ணா பின்னாடி சுற்றினானா கண்டிப்பாக என்ன ஏற்றுப்பான். நிஜமாவா? அப்புறம் நீ போயிட்ட ஜெமின்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. நானும் எதுவும் சொல்ல மாட்டேன், என் மச்சான் பார்த்து பாதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்ல. ஏய் யுங்கி, என்ன ஜெமன்? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ செல்லம், எனக்கு நீ மட்டும்தான், எனக்கு நீ தான் வேணும். நீ வேறு எவனையாவது லவ் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு நீ தான் வேணும். நீ சொன்ன உடனே உன்னை விட்டு போகலாம் முடியாது. ஓ பின்னாடி இது இந்த மாதிரி சுற்றிக்கினே தான் இருப்பான் சரியா இந்த ஜெமன். ஐ லவ் யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் பாட்டுக்கு போயிட. இப்போ நம்ம யுங்கி தான், அப்போது நீ என்ன அந்தளவுக்கு லவ் பண்ணுறியா ஜெமன்னே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. இப்போது தி நெக்ஸ்ட் டே த கிராஜுவேஷன் டே வருது. இப்போது நம்ம ஜேகே அப்படியே கிளம்பிட்டுருக்காங்க. வீட்டில் ஜேகே ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்காங்க. ஏய் டே, என்ன அதோ அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோ. எதுக்கு? நீ சொல்கிற ட்ரெஸ் எதுக்கு நான் போடணும்? போட்டுக்கோ. அது வந்து போட்டுக்கோ சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் எடுத்து அந்த ஷர்ட்டு அந்த பேண்ட் அப்படியே வந்து வியர் பண்ணிக்கிறாங்க. நம்ம டே அவ்வளோ அழகாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே தாண்டா, பரவாயில்ல, உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லாயிருக்கு. செலக்ட் பண்ணது நீயாச்சே, அப்போ நல்லா தான் இருக்கும். என்னது? இல்லை ஒன்றும் இல்லை. அப்புறம் அது வந்து இது கப்புள் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. அது லைட்டாக அப்படி தான், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொன்னாங்க, அதனால தான். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயா? பாய் ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் வாங்கிட்டு வந்தியா இதை? ஆமாம், அப்புறம் என்ன, ஒன்றையும் நான் கப்புள் ட்ரெஸ் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு உன்னைக்காக தேடி போய் வாங்கிட்டு வந்தேன்னு நினைக்கிறியா?
அப்போ இல்லையா? ஏச்சி பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு கொடுத்தாங்க, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். மற்றபடி ஒரு அளவு கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே போக, இப்போ நம்ம ஜேகே எப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஜிமினா குட்டி கடையாக ஏறி இறங்கியிருப்பாங்க கப்புள் ட்ரெஸ் வாங்குறதுக்காக. அதை அப்படியே நினச்சி பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவங்க வழக்கு அப்படியே போயிடறாங்க காலேஜுக்கு. இந்த பக்கம் நம்ம டே தான் இவனை போயிட்டு என்ன லவ் பண்ணான்னு நினச்சேன் பாரு, என் புத்தி சிறு பழி அடிக்கணும், இவன் கொடுத்தாலும் இந்த ட்ரெஸ்ஸை வேறு நான் போட்டிருக்கேன், சி பை ஒன் கெட் ஒன்னா நான் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேம் அப்படியே கிளஞ்சி காலேஜ் போயிடுறாங்கடா. இப்போது அங்கே ரொம்ப அழகாக அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம ஜெமன்டா மச்சான் ஜேகே என்ன மச்சான், இப்போ நான் போய்ட்டு ஒரு சாங் பாட போகிறேன்டா. என்ன மச்சான் கட்டி பிடிடா அதுவா? ஏய் ஜேகே அப்படி இல்லை, இப்போ நான் கொஞ்சம் சீரியஸாக இருக்கேன், நான் போயிட்டு இவங்களுக்காக ஒரு பாட்டு பாட போகிறேன். என்ன பாட்டு மச்சான் கேளு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி நம்ம ஜெமன் அப்படியே ஸ்டேஜ் போக, இப்போ நம்ம யோங்கி தான் இவருக்கு ஸ்டேஜ் போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம ஜெயிக்கா மச்சான் நீ கலகு மச்சான் கலகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ நம்ம ஜெமன் அப்படியே போயிட்டு ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு மைக்கை வாங்கிட்டு, காணா போன காதல நானா கெஞ்சி கேட்குறேன், போனா போகுது காதல சொல்லி தொலையேண்டா, வீணா நேரம் போகுது ஏமானோ கப்பலேறுது தானா வந்து காதல சொல்லி தொலையேண்டா, நீ ஓகே சொல்லி தொலைஞ்சா தர குத்த போடுவேன், இல்லை வேணா சொல்ல துணிஞ்சா சூப்பு சாங்க பாடுவேன், உனக்கு வெயிட் பண்ணியே பாடி வீக் ஆகுது, பேஸ்மெண்ட் சேக் ஆகுது, ஹார்ட்டு பிரேக் ஆகுது, வரோம் ஒன்றில் கனவுல வந்த வாரம் ரெண்டில், மனசில் வந்த 3ஆம் வாரமே ரத்தத்துலையும் நீதான், அட ஏண்டா ஏண்டா நல்லா பார்க்குற, கூச்சப்படாம நீ நல்லா இழுக்கிற, லவ் சொன்னா மட்டும் ஏண்டா முறைக்கிற, சரியே இல்லைடா இது தாண்டா. ஓய் யோங்கி என்ன எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன், நானும் பின்னாடி சுற்றிட்டே இருக்கேன், என்ன என்ன கண்டுக்க மாட்டியா, லவ் பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜில் நின்று கேட்க சாங்கை பாடிட்டு, இப்போ நம்ம யோங்கி தான் அது வந்து இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் அப்படியே இறங்கி வந்து நம்ம யோங்கி முன்னாடி அப்படியே நீல் டவுன் பண்ணேன். என்ன ஏற்றுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் எப்போ சொன்னேன் உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக நானும் லவ் யூ இப்போ லவ் யூ சொல்லிட்டு அப்புறம் ஹேட் யூ சொல்ல மாட்டியே, கண்டிப்பாக இல்லை, இப்போ லவ் யூனா எப்போவுமே லவ் யூ தான், ஐ லவ் யூ ஜெமனா, ஐ லவ் யூ டூ தான் யோங்கி, அப்போது இப்போ அது ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்க ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இப்போ எல்லாருமே அப்படியே கிளாப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெமின் தான் ஐயோ ஃபைனலி நானும் கமிட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் அப்படியே இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படியே தாண்டா ஒரு 2-3 பர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம யோங்கி தாண்டா டே என்ன உன் ஆள் ஏதோ பண்ணுவான்னு ஒன்றையும் காணும், அது வந்து தெரியலையே, நீ எதுக்கடா அப்படி மந்திரச்சுட்ட கோழி மாதிரியே தெரியுற, ஒன்றும் இல்லை யோங்கி, ஏய் என்னாத்துன்னு சொல்ல, அது சொல்கிற மாதிரி விஷயம் இல்லை, ஒன்றும் இல்லை யோங்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே சொல்ல, சரி என்ன உன் ஆள் எதுவும் பண்ணுவானா பண்ண மாட்டானா, என் ஆள் கூட நான் சேர்ந்துட்டேன், அதே மாதிரி நீயும் சேர்ந்தா நல்லாயிருக்கும், நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்ல, ஆனால் அவன் எதுவுமே பண்ண மாட்டான், அவன் சரியான நான் எதுவுமே சொல்லலை இப்போ ஏகடா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, இல்லை ஒன்றும் இல்லை யோங்கி ஒன்றும் இல்லை, அவன் ப்ரப்போஸ் பண்ண மாட்டான் அப்படி தானே, தெரியல அவன் பண்ணாதனும் பண்ணலனாதனும் கண்டிப்பாக அவன் பண்ண மாட்டான், அவனுக்கு இந்த ரொமான்டிக்காக இந்த மாதிரி பேசி இப்போ ஆள் பாட்டெலாம் பாடி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணானே அந்த மாதிரிலாம் அவனுக்கு பண்ணவே தெரியாது, அவன் சொன்னா தத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல, இப்போது அங்கே இருக்க லைட்ஸ்லாம் அப்படியே ஆஃப் ஆகுமா, அது ஸ்டேஜ் மேலே இருக்க ஒரு பர்சன் மேலே அப்படியே ஒரு ஸ்பாட்லைட் வந்து விழ, அந்த பர்சன் மைக்கை எடுத்துட்டு அப்படியே ஒரு சாங் சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பர்சன் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜங்குக்கா. உன் அங்கே என்னடா பண்ணுறான் தெரிலையே, ஐயோ எதுவும் பண்ண போகிறானா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க, இப்போ நம்ம ஜேகே அப்படியே இதில் நிற்க, இப்போ நம்ம ஜெமன் அப்படியே டேயோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு அவரையும் ஜேகே பக்கத்தில் நிற்க வைக்க, இப்போ நம்ம ஜேகே தாண்டா Laska emo laska ime ahava bowling do cinta ishq mele love ishtam premam pyaro ஒரு காதலுந்தன் மேலே அத்தனை மொழியிலும் வார்த்தை ஒவ்வொன்று கொய்தேன் மொத்தமாய் சேர்த்து நான் காதல் சென்றொன்று செய்தேன்
உன்னிடம் நீட்டினேன் காதலை காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா கையில் ரோஸ் ஃப்ளவர் பொக்கேவை நம்ம டே முன்னாடி நீட்டை அப்படியே நீல் டவுன் பண்ணி இப்போ நம்ம டேக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. நம்ம ஜேகே அப்படியே டே பார்த்துட்ருக்காங்க. நம்ம டே என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாரு டே, கண்டிப்பாக நோ மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ், நோ மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ்ரா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம டே அப்படியே நம்ம ஜேகே கையில் இருக்க மைக்கை வாங்குறாங்க. ஐயோ அசிங்க மாற்றிட்டு போகிறான் மைக்லேயே தெரிலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பார்க்க ஏனோ தன்னாலே உன்மேலே காதல் கொண்டேனே ஏனோ உன்னாலே என் வாழ்வில் அர்த்தம் கண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பாட இப்போ நம்ம ஜேகேயா அப்போ நீ என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம். நிஜமாவா? ஆமாம், நானும் உன்னை லவ் பண்ணுறேன். அப்போது இதை வாங்கிக்கோ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சராங்கே. அப்போ ஐ லவ் யூ டூ. சவுண்டாக சொல்ல மாட்டியா? ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே மைக்லேயே கத்துறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான்டா சராங்கே சராமிதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 செல்லா குட்டிங்களும் அங்கே அப்படியே ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. ஓகேடா, இந்த ஒரு பார்ட்டை நான் இங்கேயே கம்ப்ளீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு நான் எப்படி வந்திருக்கேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. எனக்கு டைம் கிடைக்காதனால ரொம்ப அவசரத்தில் தான் நான் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரொம்ப கேட்டதுனால. ஸோ நல்லா திட்டாதீங்கடா. நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு பார்த்து பண்ணி விட்டுலாம் சரியா? நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு கண்டிப்பாக சூன் போட ட்ரை பண்ணுறேன்டா. ஓகே ஆமீஸ், பாய் சராமிதா.